எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு காலு, இன்னொன்னு காரு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு மேயர் சசிகலாவோட காலு, திரு டிடிவி தினகரன் காலு, திரு மோடியோடைய காலு, திரு அமித்ஷாவுடைய காலு. இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிட்டு இருக்கிறாரு. நீ எதை முடிச்சு வந்த சொல்லுங்க, நீ எதை முடிச்சு வந்த? அவர் காலை முடிச்சு வந்தாருங்க. நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கிறீ இன்னைக்கு வரைக்கும். அசிங்கமா இல்லை? ஒரு துணை முதலமைச்சராக இருந்து பேசக்கூடிய வார்த்தைகளா இதெல்லாம்? கம்பீரமாக கண்ணியமான பேச்சு உன்னுடைக்கு உன் வாயிலிருந்து வரணும். துணை முதலமைச்சர் உன்னை கொண்டு வந்து முதலமைச்சராக வச்சா அதுக்கு தான் தானா நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தவளை லோடலோடலோடும் கத்தி தானா தான் இருக்கிற இடத்த காமிச்சு பாம்பு வந்து பிடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி கதை. இப்போ நீ யாருன்னு ஒன்று நீ காமிச்சிட்ட. அவர் காலை பிடிச்சாது வராரு, கையை பிடிச்சாது வராரு. நீ ஒண்ணுமே பிடிக்காம வந்துட்டிய. இந்த மக்கள் அவனை தேர்ந்தெடுத்தாங்க? இல்லவே இல்லை. உன் தாத்தாக்காக பேரனுக்கு வாக்கு கொடுக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. தாத்தாவால நீ இன்னைக்கு துணை முதலமைச்சர் இல்லைன்னா நீ கிடையவே கிடையாது. நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீ ரெட் ஜாயிண்ட்ல உட்காந்துட்டு 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு வேலையை செய்து கொண்டு இருக்கிறவன். ஏதோ வந்திருக்கிற கண்ணியமான முறையில் நடந்துக்கும். ஒரு துணை முதலமைச்சராக, துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்தானம் தான், முதலமைச்சரா நல்லா நடந்துக்கும். நீ இந்த வார்த்தை இப்படி பேசுறது உனக்கு அழகல்ல. உன்னையே நீ கீழ்த்தரமா நீ பண்ணிக்கிற, அதான் அர்த்தம்.